Himalaya cotton வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதல்வர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தேர்தல் பிரச்சாரத்திற்காக இடைக்கால ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படின்னு அமலாக்கத்துறை தரப்புல கடும் எதிர்ப்பை தெரிவித்தார்கள். வருடம் முழுவதும் தேர்தல் நடக்கும், அதனால எந்த ஒரு அரசியல்வாதியையும் கைது செய்து சிறையில் அடைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும், இது தவறான முன்னுதாரணம் ஆயிடும் திரு கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் கொடுத்தா அப்படின்ற எதிர்ப்பையும் பதிவு செய்தார்கள். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளில் 123 தேர்தல் நடைபெற்றிருக்கிறது, அதனால ஆண்டு முழுவதும் தேர்தல் நடக்கும் அப்படிங்கிறதுனால இதற்கு ஜாமீன் வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். அதே மாதிரி அவர் முக்கியமான கோப்புகளில் உத்தரவு பிறப்பிக்க கூடாது அப்படின்ற எதிர்ப்பையும் அவர் தெரிவித்திருந்தாங்க. திமுகவிலிருந்து வழக்கறிஞர் திரு சரவணன் இணைந்திருக்கார். சார் வணக்கம். வணக்கம். டெல்லி முதல்வர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது, உங்களுடைய கருத்து? இது ஒரு நல்ல திரு சரவணனுடைய தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. மீண்டும் இணைகிற போது நம்ம தொடர்ந்து பேசலாம். அரசியல்வாதி என்பதற்காக கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது, சாமானிய மனிதருக்கு சட்டத்தின் முன்பாக என்னென்ன மாதிரியான உரிமைகள் இருக்கோ அதே மாதிரியான உரிமைகள் தான் இவருக்கும் இருக்கு, அதனால ஜாமீன் கோருவதற்கு உரிமை இல்லை அப்படின்லாம் உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. அமலாக்கத்துறையுடைய எதிர்ப்பையும் மீறி இந்த ஜாமீன் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. பிரச்சார உரிமை அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமை இல்லை, அரசியல் சாசன உரிமை இல்லை அப்படிங்கிறதும் அமலாக்கத்துறை கருத்தாக இருந்தது. பிரச்சாரம் செய்வதற்காக நாங்கள் வேட்பாளருக்கு கூட ஜாமீன் கொடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படிங்கிறதும் அமலாக்கத்துறை தரப்பு கருத்தாக இருந்தது. ஆனால் அதெல்லாம் மீறி தற்போது உச்சநீதிமன்றம் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியிருக்கிறாங்க. ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் இடைக்கால ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜூன் 2ஆம் தேதி அவர் சரணடையணும் அப்படிங்கிறதும் கெஜ்ரிவாலுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கெடு. இது தொடர்பாக கெஜ்ரிவால் தரப்பு வழக்கறிஞர்கள்ட்ட நம்ம செய்தியாளர் நிரஞ்சன் கேட்கிற போது, இந்தியா முழுவதும் பயணம் பண்ணலாம், அதெல்லாம் எந்த விதமான தடையும் இல்லை, ஏன்னா டெல்லிக்குள்ள மட்டுமே இருக்கணுமா அப்படின்ற கேள்வியை அவர் முன்வைத்தார். அந்த மாதிரி எந்த கட்டுப்பாடுகளையும் உச்சநீதிமன்றம் விதிக்கல. இந்தியா முழுவதும் அவர் பயணம் செய்து பிரச்சாரத்தில் ஈடுபடலாம் அப்படிங்கிறதும் அவர் தரப்பு வழக்கறிஞர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி. இந்தியா கூட்டணிக்கு இது ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் கெயின் அப்படின்னு பத்திரிகைகள் தரப்புல சொல்றாங்க. தேர்தல் பிரச்சாரத்தில் திரு கெஜ்ரிவால் இந்த சமயத்தில் ஈடுபடுவதன் மூலமாக பாஜகவுக்கு ஒரு அரசியல் ரீதியாக ஒரு நெருக்கடி ஏற்படும் அப்படிங்கிறதும் பத்திரிகையாளர் தரப்பு கருத்தாகலாம் இருந்தது. மீண்டும் திரு சரவணன் இணைந்திருக்கிறார். சரவணன், இதை இந்தியா கூட்டணிக்கு ஒரு சார்பான அரசியல் நகர்வாக பார்க்குறாங்க உச்சநீதிமன்றத்துடைய இந்த உத்தரவு. அப்படி ஒரு பொலிட்டிக்கல் கெயினாக இது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? இந்த ஜாமீன் கொடுக்க கூடாது என்று அமலாக்கத்துறை ஏதோ பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர்கள் போல அங்க உச்ச நீதிமன்றத்துல பேசிக் கொண்டிருந்தார்கள். அவரு எலெக்ஷன் நடக்கும், எலெக்ஷனுக்காக விட முடியுமா, அப்படி செய்ய முடியுமா, இது செய்ய முடியுமா, நாளுக்கு நாள் நீங்களும் சுட்டி காமிச்சிங்க அவர்கள் என்னென்ன வகையான எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள் என்று. இப்போ ஜனநாயக நாட்டுல முக்கியமான இதுவே என்னன்னா தேர்தல். அதுவும் இது சாதாரண தேர்தல் இல்ல, 5 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்தியாவிற்கான தேர்தல். இந்தியாவுடைய தலையெழுத்தை அடுத்த 5 வருடங்களுக்கு நிர்ணயிக்க போகிற தேர்தல். அதுல ஆம் ஆத்மி பார்ட்டின்றது ஒரு ரீஜனல் அவுட்ஃபிட்ன்றதை தாண்டி ஒரு 4-5 மாநிலங்கள்ல கோலோச்சி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கட்சியுடைய தலைவரை தேர்தல் சமயத்தில் இப்போ அந்த ஜாமீன் வழக்கு நடைபெறும் போதே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சுட்டிக்காட்டியது நீதிமன்றம் திருப்பி ஒரு கொஸ்டினை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும்ல, நவம்பர்லயே தெரியும்ல, செப்டம்பர்லயே தெரியும்ல இவர் இன்வால்வ் ஆயிருக்காருன்னு சொல்லிட்டு ஏன் தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அந்த கேள்விகளை வருஷம் முழுவதும் எலெக்ஷன் நடந்துட்டே தானே இருக்கும், எந்த அரசியல்வாதியையுமே கைது செய்ய முடியாத ஒரு நிலையே போயிடுமே, எந்த வழக்கிலையுமே எந்த அரசியல்வாதியும் கைது செய்ய முடியாதே அப்படின்னு அமலாக்கத்துறை கேட்கிறாங்க. இல்ல, அது ஒரு சில்லி ஆர்குமெண்ட் அது. ஏன்னா இது 5 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல். அதுதான் சொன்னேன், ஒட்டுமொத்த இந்தியாவையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களையுமே அவர்களுடைய உரிமைகள், அது அவர்களுடைய எதிர்காலம் எல்லாவற்றையுமே நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல் இது. இது ஏதோ ஒரு மாநில தேர்தல் கிடையாது, இல்ல ஒரு இடைத்தேர்தல் கிடையாது. இப்படி ஒரு வாதத்தை எப்படி இந்தியாவுடைய தலைமை வழக்கறிஞர் அங்க போய் வச்சாருன்னு தெரியல நமக்கு. நேற்று முக்கியமா என்ன அப்படின்னா, அந்த வாதங்களை நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா தெரியும், 2 நாளைக்கு முன்னாடி தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. முக்கியமான இந்த 3வது கட்ட வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு கொடுத்து விட கூடாது என்பதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஏன்னா தேர்தல் அங்க வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கும் பொழுது இங்க ஜாமீன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா
அது ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். ஏற்கனவே பின்னடைவில் இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும்ன்ற காரணத்தினால அன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வாய்தா வாங்கிட்டு போனது மத்திய அரசு. இன்னைக்கு அதை செய்ய முடியல. அன்னைக்கே நீதிபதிகள் வந்து தெளிவா இருந்தாங்க. இல்ல, இப்ப பாஜக தரப்பு செய்தி தொடர்பாளர் ஆசீர்வாதம் ஆச்சாரியையும் நாம இதே மாதிரி தொலைபேசி வழியாக நேர்காணல் கண்டோம். என்ன சொல்றாருன்னா, திரு கெஜ்ரிவால் வந்து குற்றமற்றவர்னு நீதிமன்றம் ஒன்றும் சொல்லலையே, அது அப்படியே தானே இருக்கு, அவர் மீதான குற்றச்சாட்டு அப்படியே தானே இருக்கு, இதுல என்ன பெரிய பொலிட்டிக்கல் இம்பாக்ட் இது உருவாக்கிட போகுது இந்த இடைக்கால ஜாமீன் அப்படின்னு கேட்டாரு. அப்ப அப்படியே திருப்பி கேட்கலாம், ஒரு பொலிட்டிக்கல் இம்பாக்ட வந்து கிரியேட் பண்ணது ஜாமீன்ல உள்ள போக வேண்டியதுதானே? அதுக்கு எதுக்கு தலைகீழாக நின்று அப்போஸ் செய்யணும்? அதை ஏன் வந்து தேர்தல் வந்து கொண்டேதான் இருக்கும், இது போயிட்டே தான் இருக்கும், அவரை ஜாமீன்ல விடவே கூடாது, இடைக்கால ஜாமீன்ல கருதவே கூடாது. அவரை எப்படியெல்லாம் சித்திரவதை செய்தார்கள், எப்படியெல்லாம் அவரை டேமேஜ் பண்ணாங்க. ஒரு சுகர் பேஷண்ட் வந்து மாம்பழம் சாப்பிடுறாரு, பூரி சாப்பிடுறாருன்னு சொல்லி கேவலப்படுத்தினார்களே ஒன்றிய அரசுல இருந்து. அதற்கான பலனை வந்து அவர்கள் அனுபவிப்பார்கள். இதை விட முக்கியமா அதான் என்னன்னா, அன்னைக்கே முடிவு செய்து விட்டார்கள். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து இடைக்கால ஜாமீன் கொடுத்தாக வேண்டும் என்பதை முடிவு செஞ்சுட்டாங்க. நீங்க கையெழுத்து போடக்கூடாது, ஃபைல்ஸ எந்த ஃபைல்ஸ்லயும் கையெழுத்து போடக்கூடாது, அப்படின்னா நாங்க ஜாமீன் கொடுக்குறோம். நாங்க அதற்கு ஒத்துக்கொண்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பு வழக்கறிஞர் ஒத்துக்கிட்டாரு. கடைசி நேரத்துல என்ன சிக்னல்னு தெரியல, அதான் அங்க தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விடும் என்ற பயத்துல வாய்தா வாங்கிட்டு இன்னைக்கு போட்டாங்க. இன்னைக்கு நீதிபதிகள் வந்து தெளிவா எடுத்த உடனே ஜாமீன் கொடுத்துட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. நன்றி 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 சரவணன், இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதல்வர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியிருக்கு. ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் இடைக்கால ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜூன் 2ஆம் தேதி அவர் சரணடையணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பித்திருக்கிறாங்க. எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் இந்தியா முழுவதும் பல மாநிலங்களுக்கும் அவர் வந்து பயணம் செய்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடலாம் அப்படின்னு அவர் தரப்பு வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறாரு. நீதிமன்ற தீர்ப்பு முழுமையாக வந்த பிறகுதான் அவருக்கான கட்டுப்பாடுகள் என்ன, கெஜ்ரிவாலுக்கான கட்டுப்பாடுகள் என்ன அப்படிங்கிற முழு விவரங்களும் நமக்கு தெரிய வரும். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.